இந்தியா என்பது வரலாற்றில் என்றைக்கும் ஒரே நாடாக இருந்ததில்லை. அதான் உண்மை. நாம வரலாறு படிக்கிறோம். இங்க சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க, அங்க வடக்கே குப்தர்கள், மௌரியர் எல்லாம் யார் யாரும் இருந்தாங்க. ஆங்கிலேயன் நம்மை விட்டு வெளியேறும்போது 1947 ஆகஸ்ட் 15 அன்று கூட இந்தியாவில் 562 சிற்றரசர்கள் இருந்தார்கள், தனித்தனி ராஜா. இந்தியாவில் இருக்கிறதுனால தானே நீங்க இந்திய திணிக்கிறீங்க. ஒரு இந்தியாவான இந்தியம் வேணாம், இந்தியா வேணாம், தமிழ்நாடு தமிழருக்கு 1938 மறைமலைகள் தலைமை அவரும் பேசினாரு. சோமசுந்தர பாரதியாரும் 3 பேரும் அறிவித்தார்கள் தமிழ்நாடு தமிழருக்கு. ராஜாஜி ஆந்திரா சார்பானவர், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் திருப்பதி பக்கத்துல அவருடைய சொந்த ஊருக்கு வந்தாரு. அவர் அப்போ வேணும்னே தான் நான் அனுமதிச்சேன், பரவாயில்ல அவர் செத்தா பரவாயில்ல, எங்களுக்கு ஆந்திரா பிரியணும் அப்படின்னு தான் ராஜாஜி சொன்னார். காந்தி குஜராத்தி தான், அவர் தாய்மொழி குஜராத்தி தான், அவர் எல்லாத்திலயும் குஜராத்தில் தான் இருந்தார். இந்து ராஜ் ஒரு புத்தகம் தவிர, இந்து சுயராஜ் ஒண்ணு தவிர ஆங்கிலத்துல, மற்றதெல்லாம் குஜராத்தில எழுதுவாரு. மகாதாவி தேசாய் தான் அது ஆங்கில ஆக்கம் செய்வோம். யங் இந்தியாவே முழுக்க குஜராத்தி மொழியில எழுதுதான். மார்க்சிய பெரியாரிய தோழமை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் பாலாசா வல்லவன் அவர்களை கருத்துரையாற்றுகிறார். மக்கள் தமிழகம் கட்சியின் 4ஆம் ஆண்டு சாதியத்தை, ஆரியத்தை, இந்தியத்தை வெல்லும் தமிழ்நாடு சிறப்பு கருத்தரங்கம், சாதியற்ற, மதவெறியற்ற, வர்க்க சுரண்டலற்ற பொது உடைமை தமிழ் தேசம் படைப்போம் என்கிற இந்த கருத்தரங்குக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மக்கள் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் தோழர் நிலவழகன் அவர்களே, பொதுச் செயலாளர் தோழர் செவ்வேல் அவர்களே, இங்கே எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கின்ற தோழர்களே, உரையாற்ற வருகின்ற தோழர் பொழிலன், ஜெயராமன், தியாகு உள்ளிட்ட தோழர்களே, எனக்கு முன்பு சிறப்பாக உரையாற்றிய வழக்கறிஞர் தோழர் பானுமதி அவர்களே, மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் சார்பில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அம்மையார் பேசியது முழுக்க முழுக்க அறிஞர் ஆணைமுத்து அவர்கள் எழுதிய இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி என்கிற நூலில் மிக தெளிவாக இவற்றை எழுதியிருக்கிறார். தமிழ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு குடியரசாக்கி தனித்தனி அரசியல் சட்டம் வேண்டும் என்றும், தனித்தனி கொடி வேண்டும் என்றும், சோவியத்ல எப்படி உருவாக்குனாரோ அது போல வேணும்னா ஆணைமுத்து ஐயா பல முறை எழுதியிருக்கிறார். அதனாலதான் ஆணைமுத்து ஐயா அவர்கள் பெரியாரிடமிருந்து வந்த பிறகு, திராவிடர் கழகத்திலிருந்து விலகிய பிறகு, பெரியார் சம உரிமை கழகம் 76 தொடங்கிய பிறகு அவர் மறையும் வரை நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணித்தார். தேர்தல் புறக்கணிப்பு பொதுக்கூட்டங்களே பல நேரம் நடத்தியிருக்கிறோம். தேர்தல் நேரங்கள் ஏன் புறக்கணிக்கிறோம், இந்த ஆட்சி யாருக்கானது, இந்த அரசமைப்பு சட்டம் யாருக்கானது என்பதெல்லாம் பெரியார் ஒரே ஒரு வரிதான் மும்பையில பேட்டி கரண்ட் பத்திரிகையில, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ ஃப்ராட். அதை வச்சு ஆணைமுத்து ஐயா ஒரு புத்தகமே இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த அரசு, அதாவது இந்தியா என்பது வரலாற்றில் என்றைக்கும் ஒரே நாடாக இருந்ததில்லை. அதாவது உண்மை. நாம வரலாறு படிக்கிறோம். இங்க சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க, அங்க வடக்கே குப்தர்கள், மௌரியர் எல்லாம் யார் யாரும் இருந்தாங்க. ஆங்கிலேயன் நம்மை விட்டு வெளியேறும்போது 1947 ஆகஸ்ட் 15 அன்று கூட இந்தியாவில் 562 சிற்றரசர்கள் இருந்தார்கள், தனித்தனி ராஜாக்கள். 2/3 பகுதி நிலம் ஆங்கில அரசு நேரடியாக ஆட்சி செய்தது. 1/3 பகுதி நிலத்தை இந்த அரசர்கள் ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகுதான் ஒவ்வொருத்தரையா சேர்த்து இந்தியா என்கிற ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். இந்த இந்தியா என்பதை கட்டமைப்பதில், இந்த இந்தி மொழிக்கு ஒரு ஆக்கத்தை உருவாக்கியதில் காந்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. காந்தி குஜராத்தி தான், அவர் தாய்மொழி குஜராத்தி தான், அவர் எல்லாத்திலயும் குஜராத்தில் தான் இருந்தார். இந்து ராஜ் ஒரு புத்தகம் தவிர, இந்து சுயராஜ் ஒண்ணு தவிர ஆங்கிலத்துல, மற்றதெல்லாம் குஜராத்தில் எழுதுவாரு. மகாதாவி தேசாய் தான் அது ஆங்கில ஆக்கம் செய்வோம். யங் இந்தியாவே முழுக்க குஜராத்தி மொழியில எழுதுனது தான் அவர். ஆனால் அவர் காங்கிரஸில் 1917 இந்தியாவுக்கு பொது மொழியாக இந்தி வர வேண்டும் என்று மும்பையில பேசினார்.
ஜூலை 31 மறுநாளே நீதி கட்சியினுடைய 7 திராவிடன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி எழுதினாங்க, இந்தியாவுக்கு பொது மொழியா இந்தி வரக்கூடாது. ஏன்னா 30 கோடி பேர்ல 6.5 கோடி மக்கள் மட்டும்தான் இந்தி பேசுற மக்கள், மீதி 23 கோடி மக்கள் இந்தி பேசாத மக்கள். ஒரு சிறுபான்மை மொழியை பேசக்கூடிய மக்களுடைய மொழியை பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்க கூடாதுன்னு ஒண்ணு 1917 ஆகஸ்ட் 1ஆம் தேதி திராவிட இயக்கத்திற்கு தான் முதல் இந்திய எதிர்ப்பு பதிவு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். காந்தி அதோடு விடல, தென்னாட்டுல இந்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காக தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபையை தொடங்கினார் 1919. அப்ப 1920 திருநெல்வேலி மாநாட்டுல நம்ம ஊர்ல இருக்கிற சேட்டு மார்வாடி எல்லாம் போயிட்டு மாநாட்டு மேடையிலே இந்தி பிரச்சார சபைக்கு 50,000 கொடுத்தார்கள் மேடையிலே. காந்தி கணக்கெல்லாம் எழுதியிருக்காரு அதுக்கு. அப்ப காந்தி எப்படியாவது இது இந்தி நாடாக மாற்றி விட வேண்டும் என்று துடியாய் குடித்தார். அதோட நிறுத்தினார ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் ஒவ்வொரு ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 30 2 நாள் மாநாடு நடத்துவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கட்சி தொடங்கத்திலிருந்து 1925க்கு பிறகு ஒவ்வொரு அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டின் போதும் காங்கிரஸ் மாநாடு முடிந்த உடனே அகில இந்திய இந்தி மொழி மாநாடை நடத்தினார்கள் ஒவ்வொரு ஆண்டும். அப்ப மொழிவாரி மாநிலம் என்பதை காந்தி 1920 பிரித்தாலும், ஆனா இந்த இந்தி ஆதிக்கம் என்பதை இந்த மொழிகளுக்கு அவர் கொடுக்கல. இப்ப ஆவடியில காங்கிரஸ் மாநாடு நடந்தது, நியாயமா என்ன பண்ணணும், தமிழ்ல நட்டு இருக்கணும், ஆனா இந்தியில் தான் எல்லாம் பேசினாங்க வந்தவங்க எல்லாம். ஆக இந்திய திணித்ததில் காந்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதே போல அரசியல் சட்டம், இப்ப இருக்கிற அரசியல் சட்டம் எழுதுறதுக்கு முன்பு வரை இந்திக்கு சட்டப்படி எந்த அங்கீகாரம் இல்லை. ராஜாஜி தன்னிச்சையா திணிச்சார் 1937-38. ஆனா சட்டம் 1935 அரசியல் சட்டத்துல இந்திக்கு எந்த இதுவும் கிடையாது. 1950 அண்ணல் அம்பேத்கருடைய வரைவு குழு அவருடைய தலைமையில் இயற்றப்பட்ட சட்டத்தில் இந்த சட்டம் எழுதுற முதல் நாளே பிரச்சனை. 1946 எழுத ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி முதல் கூட்டம். அரசியல் சட்டத்தை இந்தியில் எழுதுவதா ஆங்கிலத்தில் எழுதுவதா மிகப்பெரிய முதல் நாளே அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட் படிச்சீங்கன்னா அது ஒரு 17,000 பக்கம் இருக்கு. முதல் நாளே பிரச்சனை. அப்ப அம்பேத்கர் நேரம் தான் இல்ல இங்கிலீஷ்ல எழுதுவோம் அப்படின்னு சொன்னா மத்தவங்க எல்லாம் ஒத்துக்கல. ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, இங்கிலீஷ்ல எழுதினே வருவோம், கூடவே ஆங்கிலத்துல அப்பயே மாத்திக்கிட்டே வருவோம், விளையத்துக்குள்ள ஆங்கிலமும் வந்துடும், இந்தியிலயும் வந்துடும், ஆங்கிலத்துல எழுதிடுவோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணாங்க. அதே போல இந்தி ஆட்சி மொழியா வரணுமா வேணாமா வாக்கெடுப்பு 2 முறை நடக்குது. ஒவ்வொரு 2 முறையும் சமமா வருது. 79 வாக்கு, வேணும்னு 79, வேணான்னு 79. மறுபடியும் நட்டுறாங்க, அப்பவும் இங்க சிக்கல். அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் நிர்ணய குழு தனியா கூடுச்சு, பட்டாபி சீதாராமையா தலைமையில. அதுல மீது வாக்கெடுப்பு நடத்துறாங்க, அதுலயும் சமமா வந்தது. அப்போ சீதாராமையா அவருடைய வாக்கை செலுத்தி தான் அதை நிறைவேற்றினார். அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு, நான் காங்கிரஸ்காரர் இல்ல, அரசியல் நிர்ணய சபை குழு உறுப்பினர் என்ற முறையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அப்படின்னு அவரு. அப்ப இன்றைக்கு நமக்கு அந்த அரசியல் சட்டத்தில் அந்த இந்தி பகுதி இருக்கின்ற காரணத்தினால்தான் 10 ஆண்டுக்கு ஒரு முறை குழு போடணும்னு இருக்கு, ஆணையம் போடணும்னு இருக்கு, இந்தி எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு இருக்கு, இந்தி நடுவண் அலுவலகத்தில் ஆட்சி மொழியா இருக்கணும்னு இருக்கு. இப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள்லாம் கூட அப்ப 63 அந்த பகுதி முழுக்க எரிக்கிறதா முடிவு பண்ணி அவர் காஞ்சிபுரத்துல வரும்போது கைது படுத்தாங்க. திமுக 63 இந்தி பகுதி அந்த ஆட்சி பகுதி முழுக்க எரிக்கிறதா முடிவு பண்ணாங்க. அவர் ராஜ்யசபால பேசினாரு. 62 அண்ணா ராஜ்யசபாவுக்கு போனாரு. அப்ப 14 மொழிகள் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்ட மொழிகள். இந்த 14 மொழிகளையும் ஆட்சி மொழி ஆகணும்னு பேசினார் அண்ணா. அங்கே திராவிட நாடும் பேசினார் அண்ணா. திராவிட நாடு நாங்க திராவிடன் சிறப்பா பேச ஒரே நாள் தான் பேசினார், திராவிட நாடு வேணும். உடனே 62 பிரிவுவாதி தடை சட்டம் 63 வந்தது. இனிமே நாங்க திராவிட நாடு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஆனா இப்ப கேட்கிற சூழலில் வந்துட்டாங்க, அது வேற விட்டுருவோம், அது போயிடுவோம். ஆனால் இந்தியத்தை அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தலுக்கு போனால் யாரும் தனிநாடு பேச முடியாது. இதை 1957 ஆணைமுத்தையா குரல் முரசு ஏட்டில் எழுதினார். ஒவ்வொரு வாரம் எழுதினார். திமுக அப்பதான் முதல்ல தேர்தல் நின்னது. தேர்தல் கூத்தாடிகளின் திரை கிழிகிறது. அண்ணாதுரைக்கு சவால் 1 2 3 ஒண்ணும் இல்ல, நீங்க போய் பார்லிமெண்ட்டுக்கு போய் பேசி திராவிட நாடு வாங்க முடியாது. சட்டத்துல இப்படி எல்லாம் இருக்கு அரசியல் சட்டத்துல.
வெளியிருந்து போராடி தான் நாம வாங்க முடியுமே தவிர அங்க போய் வாங்குவேன்னு சொல்றது ஏமாற்று வேலைன்னு 57 ஆணைமுத்தாய் அவர்கள் குரல் முரசுகளை எழுதினார். ஒவ்வொரு வாரமும் விடுதலையில எடுத்து அப்ப வெளியிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு இந்தியா என்றது வலிமையான ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. சாதாரண மொழி வழி மாநிலம் அது பிரியத்துக்கே எவ்வளவு பெரிய சிக்கல். நேரு நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதாவது மொழி வழி மாநிலம் பிரிந்தால் இந்தியா துண்டு துண்டாக சிதறிட்டு விடும். திராவிட நாட்டுல அண்ணா எடுத்து நேருவின் ஓலம் அப்படின்னு தலைப்பு கொடுத்து அந்த நேரு பேசுறது எடுத்து போட்டிருப்பாரு. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் சாதாரணமா அண்ணல் அம்பேத்கர் கூட முதல்ல தார் கமிஷன் 46ல போட்டாங்க, 48ல முடிவுக்கு வச்சு எழுதி கொடுத்தாரு. மொழிவாரி மாநிலங்கள் அமைந்தால் இந்தியா துண்டு துண்டாக சிதறிவிடும், மொழி வழி மாநிலம் கூடாதுன்னு அண்ணல் அம்பேத்கர் ரிட்டன் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்தாரு 48ல. அதன் பிறகு ஆனால் அம்பேத்கர் 53ல மாறிட்டார். பட்டாபி சீதாராமையா அந்த அவர் இல்ல இன்னொருத்தர் அந்த தெலுங்கு உண்ணாவிரதம் வந்தாரு, பொட்டி ஸ்ரீராமுலு. அவர் உண்ணாவிரதம் இருந்து செத்து, அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போதே நாடாளுமன்றத்துல ஒரு உறுப்பினர் கேட்டாரு, எங்க அவரு சாவர நிலையில இருக்கிறாரு, ஏங்க மொழிவாரி மாநிலம் ஆந்திரா கொடுக்க மாட்டீங்களான்னு. பார்லிமெண்ட் டிபேட்ஸ்ல இருக்கு. நேரு சொன்னாரு, நீங்கள் சென்னையை கேட்காமல் இருந்தால் நாளைக்கே ஆந்திராவை உங்களுக்கு நான் பிரித்து தருகிறேன், நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா நான் பிரிச்சு தர மாட்டேன். பார்லிமெண்ட் டிபேட்ஸ்ல இருக்கு. நீங்க ஆந்திராவை கேட்கறத கைவிடுறது, சென்னை கேட்கறத கைவிட்டா கொடுத்துருவாங்க. அப்ப அவரு உண்ணாவிரதம் செத்த பிறகு அங்க இளைஞருடைய எழுச்சி ஏற்பட்டது. சென்னையில் தான் செத்தாரு, மயிலாப்பூர்ல தான் புலுசு சாம்பமூர்த்தி. ராஜாஜி 37, 38ல முதலமைச்சராக இருந்த போது சபாநாயகராக இருந்தவர் புலுசு சாம்பமூர்த்தி. அவர் வீட்டுலதான் பொட்டி ஸ்ரீராமுல உண்ணாவிரதம் இருந்தாரு. சட்டமன்றம் நடக்குது, ராஜாஜி முதலமைச்சர் கேட்கிறாங்க 52ல 53கள்ல, என்னங்க இது போல இருக்காரு உண்ணாவிரதம்னா. ராஜாஜி ஆந்திரா சார்பானவர், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் திருப்பதி பக்கத்துல அவருடைய சொந்த ஊருக்கு வந்தாரு. அவர் அப்போ வேணும்னே தான் நான் அனுமதிச்சேன், பரவாயில்ல அவர் செத்தா பரவாயில்ல, எங்களுக்கு ஆந்திரா பிரியணும் அப்படின்ட்டு தான் ராஜாஜி சொன்னது. அதனால அவர் செத்து போயிட்டாரு. மிகப்பெரிய போராட்டம். விஜயவாடாவில் ரயில் நிலையத்தை எரிச்சிட்டாங்க. பல ரயில் எரிக்கப்பட்டது, நிலையம் அடியோடு அழிக்கப்பட்டது, துப்பாக்கி சூடு நடைபெற்று ஒரு 5 இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் அடுத்த நாள் நேரு ஆந்திரா மாநிலத்தை பிரித்து தருகிறேன்னு அறிவித்தாரு. இப்படி இந்த சாதாரண மொழி வழி மாநிலத்துக்கே மிகப்பெரிய போராட்டம். ஆக நமக்கு மொழி வழி நாடு வேணும் அப்படின்றது பெரியார் 1938ல, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1938 திருச்சியிலிருந்து தமிழர் பெரும்படை புறப்பட்டு வர்றது 100 பேரு சென்னைக்கு வராங்க. 11/9/1938 கடற்கரையில மிகப்பெரிய வரவேற்பு கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள். அப்போ பெரியார் தான் சொல்றாரு, இந்தியாவில் இருக்கிறதுனால தானே நீங்க இந்திய திணிக்கிறீங்க, உங்களுடைய இந்தியாவும் வேணாம், இந்தியம் வேணாம், இந்தியாவும் வேணாம், தமிழ்நாடு தமிழருக்கே. 1938 மறைமலைகள் தலைமை அவரும் பேசினாரு. சோமசுந்தர பாரதியாரும் 3 பேரும் அறிவித்தார்கள் தமிழ்நாடு தமிழருக்கு. நான் அந்த 3 பேர் பேச்சு எடுத்து என்னுடைய நூல்ல தமிழ் தேசிய திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசியத்துக்கு தடைகள்லாம் பழிகள்லாம் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதுல அந்த 3 பேருடைய பேச்சு விடுதலையிலிருந்து எடுத்த 3 பேரும் தனிநாடு தமிழருக்கு என்று பேசியவர்கள். பிறகு 2 பேரும் பேசல, மறைமலைகளும் பேசல, நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் பேசல. 1948 நடைபெற்ற 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஓமந்தூரார் ஆட்சியில பெரியாரை கூப்பிட்டாரு. ஓமந்தூரார் முதலமைச்சர். பெரியார் போன உடனே, வாங்க நீங்க தான் முதலமைச்சரா வந்திருக்கணும், நான் உங்களுக்கு சிஷ்யன், நான் முதலமைச்சரா வந்துட்டேன். அப்ப பெரியார் சொன்னாரு, நீங்க எல்லாம் வரணும் தான் நான் பாடுபடுறேன், நீங்க எல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் வரணும்னு நான் பாடுபட்டேன், நீங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்ட்டு இவர் எனக்கு அதுல ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்புறம் பேச்சுவார்த்தையில இந்திய திணிக்க போறேன், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், நாடு சுதந்திரம் ஆயிடுச்சு, பொதுமொழி வேணும்னு பெரியார் சொன்னாரு. அது தனிப்பட்ட நட்பு என்பது வேறு, கொள்கை என்பது வேறு, நீ திணிச்சின்னா நான் போராடுவேன். 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். 48ல மறியல் சிறை, 38ல பெரிய போராட்டம் ஓராண்டு, 48ல பெரிய போராட்டம். 52ல இந்தியா குடியரசு ஆன பிறகு தொடர் வேண்டிய நிலைகள்ல இந்தியில எழுத ஆரம்பிச்சான். ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டு 52, 53, 54 3 ஆண்டுகள் இந்தி எழுத்துக்களை தார் பூசி அழிக்கும் போராட்டத்தை பெரியார் நடத்தினார். மாப்போசி மண்ணெண்ணெய் எடுத்துன்னு போயிட்டு அந்த தாரெல்லாம் அழிச்சிட்டு இந்தி எழுத்து தெரிகிற மாதிரி பண்ணார்.
அப்புறம் 53 ஆண்டு இது போல நடந்தது. சட்டமன்றத்தில் பெரியாரை கிண்டல் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டார் டப்பா செலவு, டார் டப்பாய் எங்களுக்கு ஒரு டப்பா, ஒரு கேன் மண்ணெண்ணெய் செலவு, அவ்வளவுதான். எத்தனை வருஷம் அடிக்கிறோம்? யாருக்கு பெரியார் கோவம் வந்துச்சு. சரி இது போல பண்ணாதானே அப்படின்னு அடுத்த வருஷம் நான் தேசிய கொடி போட்டுட்டேன். 54 வரைக்கும் 3 ஆண்டு செய்து பார்த்தாரு, அடங்குல. நீங்கள் இந்தியை திணித்தால் தேசிய கொடியை எரிப்பேன் 1955 அறிவித்து, அதுக்கப்புறம் தான் காமராஜர் இல்ல நாங்க வந்து இந்தியை திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அது போல பெரியார் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் ஆதரித்த போதிலும் ஒரு நாளும் அகில இந்திய தலைவர்களையோ அகில இந்திய காங்கிரஸையோ இந்திய அரசையோ ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு நாளும் என்னைக்குமே. காமராஜர் இருக்கும்போது தான் இந்திய அரசியல் சட்டத்தை எதிர்த்தார். ஜாதியை பாதுகாக்கிறது என்கிற காரணத்தை காட்டி 1957 நவம்பர் 26 அன்று 10,000 பேர் எரித்தார்கள். 3000 பேர் சிறையில் இருந்தாங்க. ஆணையம் ஐயா கூட 1.5 வருஷம் வேலூர் ஜெயிலில் இருந்தார். பலர் இருந்தார்கள். பல குடும்பம் மடிந்து ஜாதியை ஒழிக்க வேண்டும்னு கடைசியா பெரியார் சொன்னாரு, இந்தியாவுல ஒன்னா இருக்கிற வரைக்கும் ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். கடைசியா பேசுறாரு. 1973 சாகும்போது அவருக்கு கடைசி ஆண்டு பிறந்த நாள் 17/9/1973 பிறந்த நாள் அறிக்கை கேட்கிறாங்க. விடுதலையில போடுறதுக்கு அப்ப எழுதி கொடுக்குறாரு, தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒவ்வொருவரும் கையில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான பேட்ச் தமிழ்நாடு தமிழருக்கே என்று அச்சிட்டு மாணவர்களிடையே பரப்ப வேண்டும். உங்களுடைய வீடுகளில் தமிழ்நாடு தமிழருக்கு என்று எழுத வேண்டும். அதாவது இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு விடுதலை அடையாத வரை நமக்கு வந்து இந்த ஜாதி என்பது ஒழியாது என்று 73 எழுதினார். கடைசியா கூட டி நகர் தியாகர சொற்பொழிவிலேயே வந்தா பேசியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு கடைசியா இணைய இழிவு ஒழிப்பு நீக்க மாநாடு 1973 டிசம்பர் 8, 9 2 நாள் பெரியார் திடல்ல. அப்ப ஆணைமுத்து ஐயா தான் நாட்டு பிரிவினை பற்றி விளக்கி 2 மணி நேரம் பேசினார். 10,000 பேர் கூடியிருந்தார்கள். பெரியார் கிட்ட ஒருத்தர் சீட்டை எழுதி கொடுத்தாரு. எப்ப பாரு நீங்க 56 இருந்து, அதாவது 1931 நீதி கட்சி தலைவரா வந்தவுடனே திராவிடர் நாடு திராவிடருக்கு நீங்க, அதுக்கப்புறம் 56 மொழி வழி மாநிலம் புரிந்த பிறகு தமிழ்நாடு தமிழருக்கு எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க. தமிழ்நாடு தமிழர்ன்றீங்க. இப்போ வந்து என்னைக்குதான் நீங்க வந்து நாட்டு பிரிவினை வந்து போராட்ட அறிவிக்க போறீங்கன்னு ஒரு சீட்டை கொடுத்தாங்க பெரியாருக்கு. 1973 டிசம்பர் 8, 9 பெரியார் திடலில் நடைபெற்ற இன இழிவு நீக்க மாநாடு. அப்ப பெரியார் சொன்னாரு, சீட்டுக்கு பதில் அளித்தார், நாடு பிரியணும்னா 1,00,000 பேர் சாகணும். 10,000 பேர் நான் சாக முன்வரேன். தனித்தமிழ்நாட்டுக்கு ரத்தத்துல கையெழுத்து போட்டு என்கிட்ட கூட முதல் ஆளா சாகிறதுக்கு நான் தயார், நான் முதல் களபலியாக தயார் என்று அதை ஆணைமுத்தையா தான் பதிவு செய்திருக்கிறார். தமிழ் தேசிய எழுச்சி முரசு என்கிற நூல்ல பெரியார் இப்படி அளித்த பதிலை ஆணைமுத்தையா பதிவு செய்திருக்கிறார். பெரியார் என்பவர் அதாவது சாதி ஒழிப்புக்கான, இந்த நால்வர்ண ஒழிப்புக்கான, பெண் விடுதலைக்கான, தனித்தமிழ்நாட்டுக்கான மிக பெரும் மாபெரும் தலைவர். இங்க போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு பெரியாரை டார்கெட் பண்றாங்க. திட்டமிட்டு பெரியாரை அன்றாட என்னைக்கு பேசினாலும் பெரியாரை பத்தி அந்த சீமான் என்னமோ தமிழ் தேசியம் வாங்கிற மாதிரி, நீ அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்கு போற, இந்திய ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாப்பேன்னு நீ நாமினேஷன் பேப்பர்ல கையெழுத்து போட போற, அப்புறம் நீ எப்படி தமிழ் தேசியம் வாங்கிட்டு போற? தனித்தமிழ்நாடு கேட்ட பெரியாரை தாக்குவதனுடைய நோக்கம் என்ன? ஆக இந்திய அரசினுடைய கையாளாக இருந்து கொண்டு இந்த தேசிய இன விடுதலை போராட்டம் வெற்றி பெற்ற கூடாது என்பதற்காக இப்படி ஒரு சதி கும்பல். அதற்கு நம்ம பேமாவும் கையாளாக இப்ப சீமான் விட்டு அவரை நான் தேர்தலில் நிக்கிறது இல்ல, தேர்தல் கட்சிகள்லாம் நாங்க ஆதரிக்கிறது சொன்னா சீமான் மட்டும் ஆதரிப்பா, அது என்ன, அதுவும் தேர்தல் கட்சி தானே. ஆகவே இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் பெரியாருக்கு எதிராக திட்டமிட்ட அவதூறுகளை பெரியாரை பத்தி கருத்தியல் ரீதியா வாதம் பண்ணுங்க. யார் ஒண்ணா எந்த மேடையில் ஒண்ணா வந்து நாங்க பேச தயாராகிறோம். அதை விட்டுட்டு பெரியார் சொல்லாதெல்லாம் சொன்ன மாதிரியும் பெரியார் தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினார் 1949 ஜனவரி மாதம் 15, 16 2 நாள் பொங்கல் அப்போ 25,000 பேர் கூட்டினார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அறிஞரையும் கூட்டி நடத்தினார். அவரை பார்த்து மணியரசன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில பெரியார் திருக்குறள் மலர்னு சொன்னாரு. காட்ட முடியுமா? எங்க இருக்கு, காட்டுங்க பார்க்கலாம். எதுக்கு அவர் சொல்லாதெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு வந்து திராணி இருந்தா பெரியார் சொன்னதை நிரூபித்து காட்டுங்கள். சும்மா இது போல பெரியாரை பற்றி தொடர்ந்து, அதாவது இந்த மாப்போசி ஆரம்பித்த அரசியல்
அண்டை தேசிய இனங்களை பகை சக்தியாக காட்டுவது, இந்திய தேசியத்தை நட்பு சக்தியாக காட்டுவது. அது ஆரம்பிச்சவர் மாப்போசி. 1946 அவர் தமிழரசு கழகம் தொடங்கியது காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டு. 54 தான் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே போறாரு. அப்ப திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளை 1950 ஒரு ஆண்டு முழுக்க நடத்தினார் மாப்போசி. ராஜாஜி குலக்கல்வி கொண்டு வந்த போது அதை ஆரைத்து ஊர் ஊராக மேலாவையில பேசினார், ஊர் ஊரா மாநாடு. அப்ப ஆந்திரா, கேரளா, கர்நாடகா நமக்கு பகையான சச்சரவுகள் இருக்கின்றன. ஆனா அவர்களும் இந்திய தேசியத்திலிருந்து நம்மை போல விடுபட வேண்டியவர்கள், நம்மோடு சேர்ந்து அவங்க போராட வேண்டியவர்கள். இது உள் முரண்பாடு. அண்டை தேசிய இனங்களுக்கும் நமக்கும், இந்தியாவுக்கும் நமக்குமானது பகை முரண்பாடு. முதன்மை எதிரியை இலக்காக கொள்ள வேண்டுமே தவிர இவர்களை முதன்மை எதிரியாக காட்டுகின்ற இந்த மாப்போசியின் அரசியல் தவறானது, தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு இடையூறானது. ஆகவே இப்படிப்பட்ட மோசடியான சக்திகளை முறியடிப்போம், மக்கள் மத்தியில் இவர்களை அம்பலப்படுத்துவோம், உண்மையான தமிழ் தேசிய சக்திகளை வளர்த்தெடுப்போம். மக்கள் தமிழகம் கட்சி நடத்துகின்ற அத்தனை போராட்டங்களுக்கும் எங்கள் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி ஆதரவாக நின்று செயல்படும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.